வணக்கம் எல்லோருக்கும். 2 செய்திகளை மட்டும் அவர் கொடுத்திருக்கிற ரொம்ப குறைவான நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு செய்தி நான் தமிழ்ச்செல்வன் பேசிய பேச்சை கொஞ்சம் நீட்டிக்கிறேன். ஆனால் அதுதான் எனக்கு நான் திட்டமிட்டிருந்தது. கொஞ்சம் கூடுதலான விவரங்கள், புள்ளி விவரங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால அதை நான் அதோடு சொல்கிறேன். ஒரு விஷயம், இந்த விந்தன் என்கிற ஒரு எழுத்தாளரை அவருடைய சிறுகதைகள், நாவல்கள் இந்த அடிப்படையில் தான் நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த விந்தன் என்கிற மனிதருக்கு வேறொரு பிரம்மாண்டமான உலகம் இருந்திருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னா எழுத்தாளராக இருக்கிறவங்க வேறு சமூக பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது தப்புன்னு அண்மை காலத்தில் ரொம்ப தீவிரமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் பேசுகிறாங்க, மேடையிலே பேசுகிறாங்க. இந்த எழுத்தாளர்கள் என்று சொல்பவர்கள் நேராக மேலேருந்து கீழே இறங்கி வந்தவங்க பாதியான ஒரு 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 தன்மை அண்மை காலங்களில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மிக அதிகமாக வளர்க்கிறது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சமூக ஊடகங்கள் தான். இந்த சமூக ஊடகங்கள் சார்ந்து சில எழுத்தின் பெயரால் இருக்கக்கூடிய வியாபாரிகள், அப்புறம் இந்த சங்கிகள், இதை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த தன்மையை ரொம்ப வளர்த்து விடுறாங்க. அதுக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன்லாம் எக்கச்சக்கமாக பணம் கொடுக்குறான். அதனால் இந்த எழுத்து உலகத்தை வேறு மாதிரியாக மாற்றி கொண்டிருக்கிற சூழலில் நிறைய இளைஞர்கள் அதில் வெட்டில் பூச்சிகளைப் போல பலியாகிறதை அண்மை காலங்களில் கடந்த 15-20 ஆண்டுகளில் மிக அதிகமாக இருப்பதை நான் அறிகிறேன். ஏதாச்சும் ஒரு நபர் அரசியல் பேசினால் கூட, இவர் ஏன் எழுத்தாளர், இவர் போய் இந்த அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, அரசியலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மனநிலைமையும், எழுத்தாளன் என்று சொன்னால் அவன் உலகத்துக்குள்ள பயணிக்கணும், இந்த புறத்தில் நடக்கிறதெல்லாம் பற்றி எழுத்தாளன் கவனத்தில் எடுத்தால் அவன் எழுத்து போயிடும், அவன் எழுத்தாளனா இருக்க முடியாது, இப்படியெல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஆனால் விந்தன் அப்படி இல்லை. விந்தன் அவர் இந்த கதைகளை எழுதுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவருடைய தொடக்ககால வாழ்க்கையிலிருந்து அவர் 1914 பிறந்து ஒரு 18-20 வயசில் அவர் இந்த அச்சுக்கோக்கிற தொழிலாளியாக அவரை அவருடைய குடும்பம் செங்கல்பட்டிலிருந்து இந்த சூளை பட்டாளம் பகுதிக்கு இவருக்கு ஒரு 5-6 வயசு இருக்கிற காலத்திலேயே குடிபெயர்ந்திருக்கு. அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் இந்தனுடைய அம்மா அப்பாவை ரொம்ப இளம் வயதிலேயே மறைந்து போகிறார்கள். அவருடைய தன்னுடைய சித்தப்பாவினுடைய பராமரிப்பில் தான் அவர் வளர்கிறார். இப்படி வளர்கிற பொழுது அவர் வாழ்ந்த அந்த சூளை பட்டாளம் பகுதி இருக்கே, அது இன்றைக்கி இருக்கிற பிஎன்சி மில். இந்த பிஎன்சி மில் அந்த காலத்தில் ரொம்ப வேகமாக செயல்பட்ட பகுதி. அது முழுக்க தொழிலாளர்கள் நிறைய பேர் வாழ்ந்த பகுதியில் தான் அவர் வளர்கிறார். அந்த பகுதியில் இன்னைக்கு வளர்ந்திருக்கிற வளர்ச்சி இல்லாமல் நிறைய அன்றைக்கு அந்த பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய தொழிலாளிகளும் இருந்த பகுதி தான் அது. ஆகையினால இவர் அந்த இளமையில் வளர்கிற காலத்திலேயே இந்த சாதாரண அடித்தளத்தில் உள்ள விளிம்பு நிலை மக்களை பற்றிய மிக சிரத்தையான உணர்வுடையவராகத்தான் அவர் உருவாகி வளர்ந்து வந்திருக்கிறார் என்பது முக்கியம். இந்த உணர்வு எழுத்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது அப்படி உருவாகி வருகிற எழுத்தாளருடைய எழுத்துக்கள் எப்படி வடிவம் பெறும், எப்படி வளரும் என்பதை பற்றியெல்லாம் நாம் நிறைய சொல்ல முடியும். அப்படி உருவாகி வந்த விந்தன் என்ன மாதிரி நிலைமைகளில் இப்படி வருகிறார். அவர் முழுக்க முறையான கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாமல் அவர் இரவு பாடசாலைகளில் படித்தவர். ஆகையினாலே அவருக்கு ஒரு பெரிய தகுதி படிப்பு இருக்குன்னெலாம் கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி அவருக்கு ஓவியம் வரைவதிலும் அந்த காலத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்திருக்கிறது.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த தமிழ்ல முக்கியமான எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஓவியத்தில ஈடுபாடு உடையவர்களா இருந்திருக்கிறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமின்னு ஒரு பெரியவர சொல்லுவாங்க. அவர் வந்து முழுக்க முழுக்க ஓவியக் கல்லூரியில சேர்ந்துட்டு, அதில தான் போணும்னு நெனைச்சாரு. ஆனா வாழ்க்கை மாறி போச்சு. விந்தனுக்கும் அப்படி ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. இந்த பின்புலத்தில் 1930களில் அன்றைக்கு தான் தமிழ்நாட்ல நெறைய பத்திரிகைகள் உருவான காலம். ஒரு கம்பெனியாக, ஒரு நிறுவனம் 4, 5 பத்திரிகைகளை நடத்துகிற அந்த செயின் அன்னைக்கு உருவான பொழுது, அந்த அச்சுத் தொழில் ஒரு எளிதாக வேலை கிடைக்கிற ஒரு தொழிலாக அன்றைக்கு மாறியது. அதனால அந்த அச்சுக்கோக்கிற அந்த விஷயத்தை அவர் பயிற்சி பெற்று, நிலைய பத்திரிகைகள்ல அச்சுக்கோத்து, ஆனந்த விகடன்ல அச்சுக்கோப்பாளராக வேலை செஞ்சு, அதுக்கு பிறகு கல்கியினுடைய 1940ல கல்கி அவர் பத்திரிகையை தொடங்குற பொழுது, ஆனந்த விகடன்லேருந்து வந்து, அதில ஒரு அச்சுக்கோப்பாளராக சேர்ந்து, அந்த அச்சுக்கோப்பாளராக இருக்கிற பொழுது அவர் நிறைய பேருடைய அந்த எழுத்துக்களை படித்திருக்கிறார். குறிப்பாக பாரதிதாசன் பாடல்கள் நிறைய அவர் அவர் வேலை பார்த்த அந்த தமிழரசுங்கிற பத்திரிகையில் வெளிவந்த பொழுது அவருடைய எல்லா பாடல்களையும் அவர் வாசிக்கிறார். இந்த அச்சுக்கோக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க எல்லாத்தையும் வாசிச்சிட முடியும். நான் கூட ரொம்ப ஒரு 10, 20 ஆண்டுகளுக்கு முன்பு வையாபுரி பிள்ளை பூரா படிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, வையாபுரி பிள்ளையை ஒரு தொகுக்கிறதுக்காக ஒரு குழு இருந்தது. நானும் எங்களுடைய மாணவர்களும் போய் வாலண்டியரா நாங்கள் ப்ரூஃப் திருத்துறோம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் முழுக்க ப்ரூஃப் ரீட் பண்ணோம் ஒரு 7 தொகுதி. அப்போ முழுக்க வையாபுரி பிள்ளையை வாசிக்கிற அந்த அந்த அனுபவம் கிடைச்சு. அந்த படிக்கிறதுக்காகவே ப்ரூஃப் திருத்துறோன்னு போனோம் நாங்கள். அது ஒரு பெரிய அனுபவமாக வளர்ந்தது. அப்போ அப்படி வந்து இவர் வாசிச்சு அந்த பழக்கத்தின் ஊடாகவே ஒரு எழுத்துலகத்துல பயணம் போகிற ஒரு மனநிலைமைக்கு அவர் ஆளாக்கி விடுகிறார். இத கல்கி அந்த காலத்துல நல்லா புரிஞ்சு, கல்கியில நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. அவர் வந்து இந்த வெகுசன ஊடகத்தை அந்த காலத்தில் அச்சு ஊடகத்தை சரியாக படித்த நபர் அவர். அன்றைக்கு வந்து இந்த திராவிட இயக்கம் உருவாகி வளர்ந்த காலத்துல திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் படித்த புஸ்தகம் என்ன தெரியுமா? அந்த தொடர் பொன்னியின் செல்வன் தான். அந்த காலத்தில் அந்த பொன்னியின் செல்வனை படிக்க வைக்கிறது எப்படி, ஒரு அரச பாரம்பரியம், அதனுடைய பெருமை, அது சார்ந்த விஷயங்கள், இது திராவிட பாரம்பரியத்துக்குரிய ஒரு சுகமான விஷயம் இல்லையா? இதை வந்து கல்கியின் மூலமாகத்தான் வாசனை வருகிறது. ஆகையினால 1940களில் எண்ணிக்கையில் மிக அதிகமான வாசகர்களை வாசிக்க வைத்தவர் கல்கி. அதை வந்து தொமுசி ரகுநாதன் ரொம்ப விரிவாகவே நல்லாவே எழுதியிருக்கிறார். இப்போ அந்த பின்புலத்தில் விந்தனுடைய எழுத்துக்கள், அவருடைய கதைகள், இதில் மீது அவருக்கு ஏற்பட்ட ஒரு மரியாதையாக அந்த கல்கி பத்திரிகையின் துணை ஆசிரியராகவே அவரை நியமிக்கிறார். பிறகு அவர் 1947 அந்த கதைகளை எல்லாம் தொகுத்து முல்லைக்கொடியால் என்ற பெயரில் வெளியிடுகிற பொழுது அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல முன்னுரை ஒன்று எழுதியிருக்கிறார். அப்புறம் அந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக அந்த நூலுக்கு அவர் பரிந்துரை செய்து பரிசும் வாங்கி தந்திருக்கிறார். இந்த 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 விஷயங்களை எல்லாவற்றையும் விந்தன் கல்கி 1954 மறைந்த பொழுது ரொம்ப உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார். என்னை மனிதனாக்கிய மனிதன் என்று சொல்லி கல்கியை சொல்லியிருக்கிறார். இது நமக்கு இப்போ என்னடா இந்த கல்கியை போய் இவர் இப்படி சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு சிக்கல் வரும். நமக்கு கல்கியை பற்றி நமக்கு இருக்கிற அந்த மனப்பதிவுகள், அது சார்ந்த விஷயங்கள். ஆனால் சில மனிதர்களுடைய சில பகுதிகள் வேற மாதிரி இருந்திருக்குங்கிறது கல்கியினுடைய நடவடிக்கைக்கும் விந்தனுடைய நடவடிக்கைக்கும் ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அப்படித்தான் அவர் வளர்ந்து வந்த பொழுது இந்த 1946, 47 ஒரு புத்தகம் வெளியிடுறார். அது என்னன்னா, வேலை நிறுத்தம் ஏன் என்பது அந்த புத்தகத்தினுடைய டைட்டில். 46 எழுதி 47 வெளியிடுறார். அதில் அவர் எழுதுகிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க எழுதுறதை விட தீவிரமாக எழுதுகிறார். இந்த 1940களில் 2ஆம் உலகப் போர் தொடங்குது. அப்போ அதில் வர்ற நெருக்கடி, அதில் ஏகாதிபத்தியம் என்னென்ன வேலை செய்யுது, ஏகாதிபத்தியம் கள்ள மார்க்கெட்டை எப்படி உருவாக்குது, அப்போ எப்படி விலைவாசிகள் உயருது, இந்த விலைவாசிகள் வாங்க முடியாமல் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி எல்லா தொழிற்சாலைகளிலும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த 42 to 48 வந்து
இந்தியாவில் மிக அதிகமான வேலை நிறுத்தம் நடந்த காலங்கள். அது காரணம் இந்த 2ஆம் உலகப் போரும், அதை இந்த பிரித்தானிய அரசாங்கம் பயன்படுத்திய முறையும், அதில் அந்த தொழிலாளர்கள் அடைந்த கோபமும் வேலை நிறுத்தமும், அதை பற்றியான ஒரு விரிவான பதிவை அவர் செய்கிறார். அந்த வருஷத்துல 46ல் அவருடைய சிறுகதை தொகுதி முதல் தொகுதி வந்தாலும், அதை விட முக்கியமான பதிவாக அந்த வேலை நிறுத்தம் ஏன்கிற புத்தகத்தை நான் மதிக்கிறேன். அவருடைய சிறுகதைகளை மதிக்கிற அதே காலத்தில் நமக்கு அவருடைய சிறுகதைகளை பற்றி தெரியும். ஆனால் இந்த வேலை நிறுத்தம் ஏன் என்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்பது இன்றைய பின்புலத்தில், இன்றைய சூழலில் ஒரு சமூக வரலாறு தெரிந்தவர்கள், அந்த காலத்தில் உருவான சமூகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள், சிக்கல்கள், இவற்றையெல்லாம் இவர் எவ்வளவு நுணுக்கமாக, ஆழமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை அந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது தெரிகிறது. அவர் சொல்கிறார், நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, ஆனால் நான் தொழிலாளர்களுடைய துன்பங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் பற்றி மிக தெளிவாக தெரிந்தவன். எந்த கட்சி இந்த தொழிலாளர்களுக்காக பேசுகிறோ அந்த கட்சியை நான் பாராட்டுவேன், அந்த கட்சியை பற்றி நான் எழுதுவேன் என்று இப்படி சொல்லுகிற ஒரு ஜனநாயக பூர்வமான சமூக வாழ்க்கை பற்றிய புரிதலோடு வாழ்ந்த அன்றைய சூழலில் வேறு எழுத்தாளர் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப முடியும். புதுமைப்பித்தனை அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரலாமா? அழகிரிசாமியை அந்த காலத்தில் கொண்டு வரலாமா? ரகுநாதனை கொண்டு வரலாமா? இப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இருந்த எல்லா சூழல் வசதிகள் பின்புலத்தில் இந்த விந்தனுக்கான இந்த பார்வை மிக மிக முக்கியமாக இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் 1984 நடத்தின அந்த மனிதன் என்கிற ஒரு பத்திரிகை. அந்த மனிதன் பத்திரிகை, அந்த சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சூழல். இஸ்மத் பாட்சா என்று சொல்லக்கூடிய அவர் சமரன் என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். இந்த பக்கம் ரகுநாதன் சாந்தி என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த பக்கம் விஜயபாஸ்கரன் சரஸ்வதி என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். இவர்கள் எல்லோரும் அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள். இந்த கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற பத்திரிகையைப் போலவே, இன்னும் சொல்லப்போனால் அதை விட இன்னும் கொஞ்சம், அவர்களெல்லாம் சாந்தி சரஸ்வதி என்று பெயர் வைக்க இவர் மனிதன் என்று பெயர் வைத்திருக்கிறார். அதை கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது அந்த மனிதனில் உண்ட உறவுகளில் யார் யார் முக்கியமான நபர்கள் என்று நீங்கள் தேடுகிற பொழுது அதில் ஜெயகாந்தன் மிக முக்கியமான நபர், அதில் தமிழொலி மிக மிக முக்கியமான நபர். அவர்கள் புதுமைப்பித்தனை பற்றி விவாதிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அதில் கட்டுரைகளாக வருகின்றன. அதே போல் அன்றைக்கு இருந்த இந்த உருவாகி வந்த சுயமரியாதை இயக்கம், அது சார்ந்த விமர்சனங்கள் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு நிறைய இருந்தது. இஸ்மத் பாட்சா அவர் நடத்தின சமரன் பத்திரிகையில் முழுக்க முழுக்க இந்த திராவிட இயக்கத்தை பற்றியான ஒரு தீவிரமான விமர்சனத்தை எழுதியிருந்தார். ஏறக்குறைய அதே தொனியில் விந்தனும் இதோ ஒரு சுயமரியாதைக்காரன் என்ற ஒரு தொடர் எழுதுகிறார். அந்த தொடர் என்னன்னு, அடிமட்டத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்கிறார். அவனை சுயமரியாதைக்காரன் என்கிறார். இந்த மரபு வாரா காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மரபு. நடைச்சித்திரம் என்று சொல்லி ஒரு மரபு உண்டு, பத்திரிகைக்காக உருவானது. சாதாரண விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை எழுதுகிற அந்த மரபு. இதில் விந்தன் இந்த ஒடுக்கப்பட்ட சாதாரண மக்களை பதிவு செய்கிற அந்த மரபுக்கு சொந்தக்காரராக அந்த பத்திரிகையின் வழியாக அறியப்படுகிறார். இப்படி அவருடைய இந்த சமூக வாழ்க்கை என்பது இந்த கட்டத்தில் மிக மிக முக்கியமான விஷயமாக மாறுகிறது. அது இந்த தமிழ்ச்செல்வன் சொன்ன இந்த ராஜாஜி பற்றிய ஒரு விஷயம். இந்த ராஜாஜிங்கிற நபர் தமிழ் சமூகத்தில் எவ்வளோ பெரிய விஷம் என்பது யாருக்கும் இன்னைக்கு வரை ரொம்ப புரியலை. பெரிய அவர் அறிவாளி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. 1952 நடந்த முதல் தேர்தலில் இந்த சென்னை ராஜஸ்தானி என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதியில் கம்யூனிஸ்டுகள் ஒரு 62 சீட்டில் ஜெயிக்கிறாங்க. பாக்கி யாரும் அவ்வளோ அதிகமான சீட்டில் ஒருத்தர் கூட ஜெயிக்கலை. ஆனால் இந்த ராஜாஜி என்ன பண்ணார் தெரியுமா? பிரகாசம்னு அன்னைக்கு கவர்னரால் நியமிக்கப்பட்ட அந்த நிர்வாகியை கையில் வைத்துக்கொண்டு இங்கிருந்த எல்லா ஜாதி கட்சிகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா அந்த ஜாதி கட்சிகளை எல்லாத்தையும் கூட்டாக்கி, அந்த கூட்டு பின்னணியில் காமராஜரையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டு அவர் தான் முதலமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சராக பதவியேற்றதோடு மட்டும் இல்லை, நீங்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு
சாயங்காலம் உங்கள் குலத்தொழிலை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்தார். யாரும் குலத்தொழிலை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த சமயத்தில் தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்து அதில் காமராஜரையும் உள்ளு கொண்டு வந்துட்டார் பெரியார். அதுதான் பெரியாருடைய நல்ல விஷயம். இப்போ காமராஜரும் எதிர்க்க தொடங்கி அந்த குலக்கல்விங்கிற திட்டத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அந்த சமயத்தில் விந்தன் எழுதிய இந்த பஜகோவிந்தம் என்ற இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, ராஜாஜி வந்து பஜகோவிந்தம் என்று சொல்லி ஒரு சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஒரு நூலை தமிழ்படுத்தி அதை எழுதுறார். அப்போ அதுல வந்து ஒரு சொர்க்கம், நீங்க உழைக்க வேண்டாம், இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிற பொழுது, விந்தன் அந்த பஜகோவிந்தம்ங்கிற அதே டைட்டில பசி கோவிந்தம்னு மாற்றி, இதுல இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, இதை வெளியிட்ட அந்த பெண்ணாகரம் பெரியவர் ஒருத்தர் ராமசாமி என்று சொல்லி, அவர் வந்து இங்கே ஒரு பிரசுரம் வச்சிருந்தார் திருவள்ளிக்கண்ணியில். நான் 78 அவரோட போய் நிறைய பேசியிருக்கேன். இந்த 2 புத்தகத்தையும் அவர் வெளியிடுறாரு. இதுல கிருஷ்ணன் குழல் ஊதுறான், இதுல ஒரு பிச்சைக்காரன் ஓட்ட தூக்கிட்டு இருக்கிறாரு. 2 ப்ரொடக்ஷன், 2 விஷயம். உள்ளுக்கு வந்து இருக்கிற அவர் 30 பாட்டு எழுதுறாருன்னா இவரும் 30 பாட்டு. அவர் எழுதுகிற எல்லா விஷயத்துக்குமான நேர் எதிரான இன்னொரு வடிவத்தில் பஜகோவிந்தம் 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 பாடுன்னு ராஜாஜி சொன்னா, இவர் பசிகோவிந்தம் 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 பாடு அப்படிங்கிறார். இல்லை, இதில் இந்த 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 ராஜாஜியினுடைய அந்த காலத்து செல்வாக்கும் அவர் செய்த அரசியலும் அந்த பின்புலத்தில் இப்படி ஒரு சாதாரண எழுத்தாளனுக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்தது. பெரிய செல்வாக்கு. அன்னைக்கு அந்த ஆள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு. இந்த முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் அந்த ஆள் எழுதின ஒரு புத்தகத்தை தூக்கி வச்சு அதுக்கு இப்படி ஒரு பகடியான ஒரு புடை நூல் என்று சொல்கிறாங்க. இதை அப்படி உருவாக்கக்கூடிய மனநிலைமை எங்கிருந்து வந்தது? அந்த மனநிலைமை விந்தனிடம் இருந்தது. அது ஒரு சாதாரண மனநிலைமையாக நான் கருதவில்லை. அதை அந்த 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 உலகத்தை பற்றியும் அவரை நாம் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி அவர் அந்த சமகால தமிழ் சமூகத்தினுடைய அரசியலுக்குள் ஒரு எந்த அமைப்பும் இல்லாமல், ஆனால் மிக தீவிரமாக அதை பற்றி விமர்சனம் செய்கிற ஒரு படைப்பாளியாக உருவாகியிருக்கிறார். அந்த அந்த உருவாக்கத்தினுடைய பல விஷயங்களை அவருடைய அந்த மனிதன் பத்திரிகையில் வந்திருக்கிற பல கட்டுரைகள் வழியாக நாம் கண்டறிய முடிகிறது. இதே போல பின்னாடி அவர் 60களில் தினமணி கதிர் பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர் பல தொடர்களை எழுதுகிறார். அதில் 2 தொடர் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று எம்ஆர் ராதாவின் சிறைச்சாலை சிந்தனைகள்னு சொல்லி எம்ஆர் ராதாவை பேட்டி கண்டு அதை ஒரு தொடராக வெளியிடுகிறார். ஒரு பத்திரிகையில் விறுவிறுப்பான ஒரு பொருளாக அது இருப்பதனாலே அது செய்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டிட்டு ஜெயிலில் இருந்த காலம். எம்ஜிஆரை ஏன் எம்ஆர் ராதா சுட்டார், எப்படி அவர் அதுக்கான காரணங்களை சொன்னார், எம்ஜிஆருங்கிற ஒரு எலிமெண்ட் உருவானதுனால் தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு விசில்கள் எல்லாம் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஈஸியாக மறந்துட முடியாது. அந்த எம்ஜிஆருங்கிற எலிமெண்ட்டுக்குள்ளாட மாறி 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 அது சினிமா நடிகையாக இருந்த ஒரு அம்மா நாம் முதலமைச்சராக பெற்றோம். அந்த அந்த அதனுடைய மரபில் வேற சினிமா நடிகன்காரன் பூரா இறங்கினானுங்க. ஆனால் எல்லாரும் அடிபட்டு போனானுங்க, நிற்கல. இப்போ இந்த விசில் பையன் மட்டும் ரொம்ப குதிக்கிறார். இப்போ இந்த இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள இப்படி இருந்த இந்த கொடுமைக்கு எதிராக எம்ஆர் ராதா அன்னைக்கு துப்பாக்கி எடுத்தவன். சாதாரண ஆள் இல்லை. அந்த துப்பாக்கியை எடுத்து அவரை சுட முயற்சி பண்ணார் என்று சொன்னால், ஒரு தமிழ் சமூகத்தின் போக்குகளில் மோசமான போக்குகளுக்கு எதிரான ஒரு போராளியாக எம்ஆர் ராதா வாழ்ந்த ஆள். எம்ஆர் ராதா சாதாரண மனுஷன் இல்லைங்க. அவன் போட்ட நாடகம், அவன் பேசிய கருத்துக்கள், இதெல்லாம் பெரியார் பேசிய கருத்துக்களின் பல அம்சங்களை நாடகமாக நிகழ்த்தி மிகப்பெரிய வேலையை செய்த ஆள் அந்த ஆள். அது அவருடைய நாடகத்தை கோட்டாயை சுற்றி எலக்ட்ரிக்கல் ஒயர் போட்டு அதை உள்ளுக்கு வச்சுட்டு நாடகம் நடத்துறது. ராமாயணத்தை பற்றி கிழின்னு கிழிக்கிறது. ராமாயணம் கீமாயணம் சொல்லி நாடகம் போடுறது. அதுக்குள்ளே அந்த அந்த ராமாயணம் பற்றிய விஷயங்களை எல்லாம் மிக தீவிரமாக செய்கிறது. திருவாரூர் தங்கராஸ் என்ற ஒரு பெரியவர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை ரொம்ப அந்த துறையில் பெரிய சாதனை செஞ்ச ஆள். அவர் சாதாரண ஆள் அல்ல.
அந்த நபரை ஒரு ஒரு அந்த அந்த சமகாலத்தில் ஏறக்குறைய அந்த சமகாலத்தில் தொடராக எழுதி அவருக்கு ஒரு அங்கீகாரம் இந்தன் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அரசியலை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது? அந்த அரசியலுக்குள் அவர் இருந்த அந்த மனிதன் யார்? அதே போல இந்த தியாகராஜ பாகவதர், MKT தியாகராஜ பாகவதர்ன்னு சொல்லி ஒருத்தர் 1940களில் அவர் சினிமா உலகத்தில் நம்பர் 1. அவருடைய படங்கள் 1000 நாட்கள் ஓடி இருக்குங்கிறாங்க. அவருடைய சினிமா அந்த காலத்தில் ஒன்றுக்கு பிறகு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட கிடையாது 1000 நாள். அந்த மனிதர் மேலே ஒரு கொலை வழக்கில் கேஸ் போடுறாங்க. உண்மையில் அது உண்மை இல்லை, அதுக்கு அது தப்புன்னு சொல்லி நம்முடைய பல பேர் அதுக்காக போராடி அவரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. NSKயினுடைய ரோல் அதில் ரொம்ப பெருசு. NSK அதில் இறங்கி அவர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் அந்த பத்திரிகை செய்தி லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான விஷயமாக நடந்தது. அந்த செய்தியை இவர் 60களின் இறுதியில் MKT பாகவதர் வரலாறு அப்படின்னு ஒரு தொடராக எழுதுகிறார். அந்த தொடராக எழுதுகிற பொழுது 40களில் இருந்து இந்த 70கள் வரையான தமிழ் சமூகத்தில் நடந்த இந்த சினிமா, அது சார்ந்த விஷயங்கள், அதனுடைய பல்வேறு அம்சங்கள், இதையெல்லாம் கொண்டு வர்றார். இந்த தமிழ் சமூக நடவடிக்கைகளை ஒரு மிக தீவிரமாக பார்க்கக்கூடிய மனநிலைமை அவருக்கு இருந்திருக்கிறது என்பது அதை சொல்லுகிறது. ஒரு பத்திரிகைக்காரனாக ஒரு பத்திரிகையில் தொடர் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த தொடருக்குள் விந்தன் எப்படி செயல்பட்டார், விந்தன் செயல்பட்ட அந்த உலகம் என்ன, அந்த உலகம் அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை விட ஒரு மிக சிரத்தையான ஒரு சமூக போராளியாகவே தன்னை மனதுக்குள் அவர் கட்டி வாழ்ந்திருக்கிறார். அதுதான் நம்ம தமிழ்ச்செல்வன் சொன்ன ஜனார்த்தன் அடிக்கடி சொல்லுவார், அதை எழுதியிருக்கிறார். இந்த அண்ணா பற்றி, கலைஞர் பற்றி இவருக்கு இருந்த பார்வைகள், அந்த காலத்தில் இவங்கள்லாம் அந்த சினிமா உலகத்தை சார்ந்த ஆட்கள் தான். இன்னைக்கு இந்த பாஜக வந்த உடனே நமக்கு அண்ணாவும் கலைஞரும் வேறு ஆட்களும் பெரிய சக்தியாக மாறி இருக்கிறார்கள். இந்த பாஜகக்காரன் புண்ணியம். ஆனால் அன்னைக்கு அவங்கள அப்படி இல்லை. அன்னைக்கு ஒரு தமிழ் சமூகத்தில் உருவாகி வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடதுசாரி கருத்து நிலையை திசை மாற்றி மடை மாற்றியவர்கள் அவர்கள் முக்கியமானவர்கள். அந்த தமிழ் சமூகம் ஒரு கேரளாவை போல, மேற்கு வங்காளத்தை போல, வேறு மாநிலங்களைப் போல ஒரு இடதுசாரி இயக்கம் வலுப்பட்டு வளர்ந்திருக்க வேண்டிய சூழல் மிகச்சிறப்பாக இருந்தது. அது 1930களிலிருந்து நிறைய அதுக்கான புள்ளி வரங்கள் இருக்கு. அது எப்போ அண்ணா அது உள்ளுக்கு நுழைஞ்சாரோ அப்போ இவங்களை எல்லாரையும் தூக்கி போட்டாச்சு. அப்போ அப்படி போட்ட ஒரு வரலாறை புரிந்தவராக விந்தன் இருந்திருக்கிறார். அந்த புரிதல் சார்ந்து அந்த தன்மைகளில் அன்றைக்கு இந்த திராவிட இயக்கம் பற்றிய இந்த விமர்சனங்களை அது வெளிப்படுத்துகிற ஒரு மனிதராக அவர் செயல்பட்டார் என்பது தான் இவர் இந்த பத்திரிகை தொடர்கள் நமக்கு சொல்லுகின்றன. இறுதியாக அவர் 1973 பெரியார் மறைந்தார். ஏறக்குறைய அதே ஆண்டில் பெரியாரை பற்றி அவர் எழுதிய கையெழுத்து பிரதி அவர்கள் வீட்டில் இருந்து நான் பார்த்தேன். நான் 1977-78 வாக்கில் இந்த பச்சைப்பன் கல்லூரியில் நான் ஒரு MPhil படிப்பு படித்தேன். அப்பொழுது அதுக்கு ஒரு ஆய்வேடு எழுதி கொடுக்க வேண்டும். அதற்கு நான் பேராசிரியர் இளவரசு அவர்களிடம் பேசின பொழுது, நீ விந்தன் பற்றி எழுதுப்பான்னு சொன்னார். இளவரசு ஐயா அவர்களை ரொம்ப நன்றியோடு இப்பொழுது நினைவு கூறுகிறேன். நான் அப்பொழுது விந்தன் பற்றி தேடத் தொடங்கிய வாய்ப்பு நிறைய கிடைத்தது. அப்போ அதிலிருந்து எடுத்த பொழுது அவருடைய கையெழுத்து பிரதிகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய ஜனார்த்தனனுடைய அண்ணன் வரதராஜன் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் வழியாகவும் வேறு பலர் வழியாகவும் விந்தனுடைய கையெழுத்து பிரதிகள் எல்லாம் 78-79 பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அதையெல்லாம் பார்த்து எழுதுகிற பொழுது ஒரு நோட்டு புத்தகத்தில், சின்ன நோட்டு புத்தகத்தில் பெரியார் அறிவுச்சுவடி என்று ஒன்று எழுதியிருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த திராவிட இயக்கம் இது சார்ந்தவற்றையெல்லாம் இவ்வளவு தீவிரமாக விமர்சனம் செய்தவர், இது என்ன பெரியார் அறிவுச்சுவடி என்று எழுதியிருக்கிறாரே என்ற அந்த நோட்டு புத்தகத்தை நான் அப்பொழுது ஜெராக்ஸ் போட்டு அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. பின்னர் ஒரு 80கள் 90களின் நடுப்பகுதியில் நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த கையெழுத்து பிரதியை அவங்களுடைய
சுயமரியாதை இயக்க நிறுவனத்தின் மூலமாக அச்சு போட்டு வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த நோட்டு புத்தகத்தில் அறிவே துணை என்று எழுதுவார். அதில் என்னன்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இந்த இந்த மொழியில், இந்த லாங்குவேஜில் அவர் இந்த பெரியார் அறிவுச்சுவடி எழுதுகிறார். பெரியார் ஆத்திச்சூடி என்பதற்கு மாறாக பெரியார் அறிவுச்சுவடி என்று எழுதுகிறார். அதில் அந்த ஒரு புத்தகம்னு எழுதினா முன்னாடியே ஒரு துணை போடணும் இல்லையா, கடவுள் துணை, அந்த மாதிரி துணை, அதுக்காக அறிவே துணை. தமிழ் வாழ, தமிழன் வாழ, தமிழ்நாடு வாழ, தன்மான இயக்கம் கண்ட தந்தை பெரியார் வாழ்க. அதான் அவருடைய அந்த பல்லவி. அந்த முதல்ல எழுதுகிற அந்த பல்லவியில் அவர் எழுதுகிறார். அப்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவர் திராவிட இயக்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் விமர்சனம் செய்தவர், பெரியார் மறைந்த சூழலில் பெரியார் மீது ஏன் இவருக்கு இவ்வளவு பெரிய ஈடுபாடு வந்தது என்ற புரிதல் அவருடைய ஒரு தொடர்ச்சியான அரசியல் வரலாற்றில் பெரியாரை அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் மிகச் சரியாகவே கணித்திருக்கிறார். பெரியார் மீது அவருக்கு அளவு கடந்த மரியாதை வந்திருக்கிறது. அப்போ அதை வைத்துக்கொண்டு ஆத்திச்சூடி பாணியிலே அவர் எழுதுகிற பொழுது அவர் எழுதியிருக்கிற பல விஷயங்கள் ரொம்ப சுவையாக இருக்கு. எல்லாம் உன் செயல் என்பதை நீ அறி, கடவுள் என்பது கயவர்கள் கற்பனை, காசிக்கு போவது காசுக்கு நட்டம், கிளர்ச்சிகள் இன்றி வளர்ச்சிகள் இல்லை, கீதை உன்னை கீழ்மகனாக்கும், கைம்பெண்ணாயினும் கட்டு தாலியை, கோயில் இல்லா ஊரில் நீ குடியிரு. கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு ஆத்திச்சூடியில் இருக்கு. இவர் கோயில் இல்லா ஊரில் நீ குடியிரு, சாதி ஒழியாமல் சமதர்மம் இல்லை. நான் எல்லாத்தையும் முழுசா படிக்கல, செலக்ட் பண்ணி படிக்கிறேன். செத்ததும் விடுவான் மருத்துவன், செத்தாலும் விடான் புரோகிதன், சொர்க்கம் என்பது சுரண்டி வாழ்வதற்கே, தன்மானம் இல்லாதவன் தமிழன் ஆகான், திராவிடர்க்கில்லை திதியும் திவசமும், தீண்டாமை என்பது வேண்டாமையாகும், தெய்வத்தை நம்பி தெருவில் நிற்காதே, தேவரின் பெயரால் திருடர் பெருகினர், நாயாயிருந்து நீ நரிக்கு இடங்கொடேல், நெற்றிக்கு வேண்டாம் நீரும் நாமமும், பாம்புக்கு நஞ்சு பள்ளில் பார்ப்பானுக்கு நஞ்சு, பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, கீழை என்பது பிராமணியமே, பூநூலை அணிந்தவன் புனிதனாகான், மனிதனை கெடுத்தது மதமெனும் மாயை, முக்தியால் வளர்வது மூடத்தனம், மொட்டையும் கொட்டையும் மோட்சத்தை காட்டா, மோட்சத்தை போலொரு மோசடி இல்லை, ராவண காவியம் ரசித்து படிப்பாய், வேதத்தால் வளர்வது விதண்டாவாதமே, வையகம் வாழ வைதிகம் வேண்டாம். இந்த 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 ஆத்திச்சூடி எழுதுகிற மரபு என்னன்னா, இந்த ஆனா வண்ணா இனா இனாவிலிருந்து இந்த 18 மெய்யெழுத்து, அது மாதிரி 12 உயிரெழுத்து சேர்ந்து 30 எழுத்துலையும் எழுதணும். அந்த 30 எழுத்துலையும் ஒரு அதே போல் இந்த கொன்றைவேந்தன்னு நம்ம சின்ன வயசாக இருக்கையில் நம்ம படிச்சுப்போம் நிறையா. அதில் ஒரு ராகம் போட்டு டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க, நம்மளும் ராகத்தோடு தான் அது படிப்போங்க. அந்த ராகத்தில் அந்த வகையில் அவர் ஒரு 6 பாட்டு எழுதியிருக்காரு. நான் ஒரு 2 பாட்டை மட்டும் படிக்கிறேன். சாதி என்றும் சமயம் என்றும் சொல்ல வேண்டாம், அந்த 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 உச்சரிக்கிறப்ப அது அந்த ஒரு இழுத்து தான் அந்த சின்ன வயசில் படிப்போம் நம்ம. சாத்திரத்தை ஒரு நாளும் நம்ப வேண்டாம், விதி என்றும் வீணை என்றும் சொல்ல வேண்டாம், வீணாக காலத்தை கழிக்க வேண்டாம், நாளென்றும் கோலென்றும் சொல்ல வேண்டாம், நல்வாய்ப்பை அதனாலே இழக்க வேண்டாம், தமிழினத்தின் தன்மானம் காக்க வந்தோன் தலைவனாம் பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சே, கோயில் என்றும் குளமென்றும் போக வேண்டாம், குழவிக்கல்லை லிங்கம் என்று சொல்ல வேண்டாம், குடங்குடமாய் பாலதனை கொட்ட வேண்டாம், கொட்டியபின் அதனை நக்கி குடிக்க வேண்டாம், அர்ச்சனைக்கு தட்டேந்தி நிற்க வேண்டாம், அதில் வேறு தர்ச்சனைகள் வைக்க வேண்டாம், அறிவுக்கு வித்திட்ட அஞ்சா நெஞ்சன் அருந்தலைவன் பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சே. இது கொன்றைவேந்தன். இப்படி மதமென்னும் வெறி பிடித்து அலைய வேண்டாம், மல்லுக்கா அதற்காக நிற்க வேண்டாம், சிந்திக்கும் முன்னதையும் செய்ய வேண்டாம், செய்தபின் சிந்தித்து வருந்த வேண்டாம், 18 புராணத்தை படிக்க வேண்டாம், படித்துவிட்டு பகுத்தறிவை இழக்க வேண்டாம், எம்மதமும் சம்மதமே என்ற மேலோன் ஏறொத்த பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சே என்று அவர் கொன்றைவேந்தன் எழுதுகிறார்.
இவர் வந்து பெரியார் இறந்த வருஷம் எழுதியிருக்கிறார். இவர் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு விந்தன் இறந்து போகிறார். எனவே நண்பர்களே, அவருடைய கதைகள், நாவல்கள், இந்த உலகம் இருக்கிற ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், அவருடைய ஒரு தனி மனிதனாக அவருக்குள் இருந்த இந்த அரசியல் உலகம் ரொம்ப மதிக்கத்தக்கதாக, ரொம்ப தீவிரமானதாக, அதை புரிந்து அவரை கொண்டாடக்கூடிய மரபு என்பதும் நமக்கு அதிகமாக இல்லை. அதுக்காக தான் நான் இதை பர்பஸாக இந்த விஷயத்தை பேச தொடங்கினேன். அவருக்கு அந்த ஒரு சமூகத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை உள்வாங்கி வளர்ந்த மனிதனாக விந்தன் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அதை எப்படி பதிவு செய்திருக்கிறார், அந்த பதிவுகளை அடிப்படையாக கொண்டும் அவருடைய ஆக்கங்களை, கதைகளை, நாவல்களை, வேறு விஷயங்களை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.